இருக்கும். விவசாயத்தில் நீ கொடுக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து உப்பு தண்ணீரை வந்து எப்படி நல்ல தண்ணீராக மாற்ற முடியுமா, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னா நிறைய வந்து இன்றைக்கி வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த வந்து ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டோட சாணம், கோமியம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீவாமிர்தம்னு ஒரு கரைசல் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறப்பையும் இன்றைக்கி ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிது. அந்த டிடிஎஸ் வந்து மாறுது. இதை தாண்டி இன்னொரு 3வது விஷயம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான். நீங்கள் டைரெக்டாக ரெயின் வாட்டரை எந்த அளவுக்கு உங்களுடைய கிணறுலையோ போர்லேயோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் வாட்டர் குவாலிட்டியை இது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இது நம்ம நிறைய இடங்களில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அவேர்னஸ் தான் இன்றைக்கி நிறைய ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த 3 மெத்தடையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் இந்த சொல்யூஷனே இல்லைன்னு இது பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல இந்த 3 தான் இப்போதைக்கு சொல்யூஷன்ஸாக இருக்குது. இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாட்டர் குவாலிட்டி டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ஈவன் இதே மெத்தடே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய போர்வெல்லில் வந்து நீங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டைரெக்டாக பண்ணிங்கனாலுமே அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் குவாலிட்டி கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும்.